சாம்பாருக்கும் ரசத்துக்கும் கொலாப் பண்ணி வந்தவன் தான் இந்த தக்காளி சூப். எங்கள் அம்மா இந்த ரெசிபி சொல்லும் போது இது எப்படி திமுங்கலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் செஞ்சு சாப்பிட்டக்கப்புறம் தான் தாறு மாறு தக்காளி சோறோட பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கூடவே நெய் போட்ட பருப்பு பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புடலங்காய் ஃப்ரை, சிம்பிளான புடலங்காய் ஃப்ரை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. நம்ம ஏதாச்சும் ஆசை செஞ்சு கொடுத்தோன்னா என் தம்பி சொல்கிற வார்த்தை அம்மா வைக்கிற மாதிரி இல்லைல்ல, நான் எப்பறம் அம்மா வைக்கிற மாதிரி வைப்பேன். நான் பார்த்து செய்கிறதெல்லாம் யூடியூப் ChatGPT பார்த்து செஞ்சிட்ருக்கேன். அது எப்பறம் அம்மா வைக்கிற கைப்பக்கம் வரும். ஆமாம், இப்போ மற்றவங்க செய்கிறதே பார்த்து நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவோம் போல். எங்கள் அம்மா வைக்கிற பூண்டு குழம்பு, மீன் குழம்புலாம் நான் என்ன தான் ரெப்ளிகேட் பண்ணி வச்சாலும் அந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக என்னால் வைக்க முடியாது. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டு, அவங்கவுங்க கைப்பக்குவம், அவங்கவுங்க செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் போல். மற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, அது எப்படி மீன் குழம்பு இல்லாமல் சாப்பாடு இறங்குது சாம்பார் புளிக்குழம்பு வச்சு அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா எப்போயுமே அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. எப்போயுமே வெரைட்டி ஏதாவது செஞ்சுருவாங்க, புதுசாக செய்வாங்க. யூடியூப்னா பெருசாக இல்லாத காலத்திலே எங்கள் அம்மா பாஸ்தாலாம் செய்வாங்க. இப்போல்லாம் யோசிச்சா ஆச்சரியமாக இருக்குது, எப்படியா செஞ்சீங்க அப்படின்னு. எங்கள் அம்மா செய்கிற கோதுமை பரோட்டாலாம் நாங்கள்லாம் அடிமை, கடையே போட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட யோசிப்போம். இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க.